மாவட்டத்துலேருந்து வரேன். அந்த கிராமத்துலேருந்து இந்தமாரி எங்கள் வீட்டுக்காரர் காலையில் கத்துன்னு வந்தாங்க. இந்தமாரி 2 ஜீப்லேருந்து போலீஸ் வந்தாங்க. அவங்க வரும்போது சரி தரன்னு ஒரு ரூமில் பத்துன்னு வந்தாங்க. தரன்னு வலிச்சுன்னு வந்தாங்க. என்ன ஆச்சுன்ட்டு நாங்கள் எல்லாம் கும்பலாக ஓடி போய் என்ன ஆச்சுன்னு கேட்டால் இந்தமாரி விசாரிக்கணும், விசாரிச்சுட்டு இட்டுன்னு வந்துடுவோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி நாங்களும் கூடு போகணும். சரி விசாரிச்சுட்டு அனுப்பிச்சிருவேன்னோடனே நாங்களும் சரி வந்துட்டோம். சரி கம்முன்னு வந்துட்டோம். அப்புறம் சரி நேரம் ஆக நாங்களும் அங்கங்கே போய் பார்க்குறோம். எங்கேயுமே இல்லவே இல்லை, இந்தமாரி வரவே இல்லை அப்படின்றாங்க. சரி நாங்களும் விசாரித்து பார்த்தோங்க. எங்கேயுமே வரலன்றாங்க. நாங்களும் 3 நாளாக எங்கள் கண்ணுலேயே காட்டாமையே எங்கே வச்சுருந்தாங்கன்னு எங்களுக்கே தெரில. அப்புறம் பார்த்தா 3ஆவது நாள் கழிச்சு காலையிலேருந்து ஸ்டாலின் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது. இந்தமாரி உங்கள் வீட்டுக்காரர் காலை உடச்சிட்டாங்க அப்படின்ட்டு. எங்கள் வீட்டுக்காரர் விட்டா எங்களுக்கு யாரும் இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் தான் எங்களுக்கு எல்லாமே. நானே ஒரு குழந்தைய வச்சு இவ்வளோ கஷ்டப்படுறேன். என்ன தொழில் செய்கிறாரு? மீன் வியாபாரம் பண்ணுறாங்க. அதுலேருந்து தான் எங்களுக்கு இதுவே. இப்போ அவருக்கும் காலம் வந்துச்சு. இப்போ எங்களை பார்த்துக்கிறதுக்கும் யாரும் இல்லை. எங்கள் குழந்தை பொம்பளை குழந்தை வச்சு நானும் அங்கங்கே திரியிறேன். எங்கே கேட்டாலும் எந்த ஸ்டேஷனில் கேட்டாலும் இல்லை, இங்கிட்டுன்னு வரலன்ட்டு கடைசியில் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது. இதுமாரி யார் மூலியமாக காலை உடச்சிட்டேன் அப்படின்ட்டு. அப்புறமா தான் நான் அங்கே தூக்கின்னு ஓடணும் குழந்தைய. யார் மூலமான? காவல்துறையா இல்லை தனியாக யாரோ மூலியமா ஃபோன் எங்களுக்கு இந்தமாரி வந்துச்சு. காலை உடைச்சது தனி நபருங்களா இல்லை காவல்துறையில? தனி நபர் தான் சொன்னாங்க. காலை உடைச்சதுமா? காவல்துறை போலீஸ்லேருந்து இந்தமாரி காலை உடச்சிட்டாங்கண்ணா. காலையில் இட்டுன்னு போயிட்டு காலை உடைச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. தனி நபருங்களா இல்லை வேற யாருங்க? காவல்துறை தான், போலீஸ் தானா. இட்டுன்னு போனவங்க தானே உடைச்சாங்க. பேர் பிரதாப் எஸ்ஐ சாரும் அப்புறம் பிரேம் எஸ்எஸ்ஐ சாரும் சார். அவங்க தான் இட்டுன்னு போனாங்க. அவங்க தான் உடச்சிருப்பாங்க சார். இட்டுன்னு போனாங்க. பிரேம்குமார் இவர் செங்கல்பட்டுல வாழ்ந்துட்டு வர்றாரு. இவர் சரித்திர பதிவு குற்றவாளி தான். 2022 வரைக்குமே இவர் மேல எந்த ஒரு குற்றவாளியும் நிலுவையில் இல்லை. 22க்கு அப்புறம் எந்த ஒரு குற்றவாளியும் நிலுவையில் இல்லை. இப்போதைக்கு அவர் மீன் தொழில் செய்துட்டு வியாபாரம் செஞ்சுட்டு வர்றாரு. கடந்த வியாழக்கிழமை விசாரணைன்னு சொல்லி காலையில போலீஸார் அழைச்சிட்டு போறாங்க. செங்கல்பட்டு தாலுக் காவல் நிலையத்துல இருந்து விசாரணைக்கு அழைச்சிட்டு போகும்போது நல்ல நேரம் தான் அழைச்சிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தார் போய் கேட்கும் போது எந்த ஒரு தகவலும் கொடுக்காம அவரை மறைச்சு வச்சிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு தகவல் தெரியுது. யாரோ ஒரு தனி நபர் அவங்களுக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு இந்த மாதிரி உங்க வீட்டுக்காரு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு, பார்க்க சொல்றாரு உங்களை சொல்றாங்க. இவங்களும் அதன் அடிப்படையில் போய் பாக்குறாங்க. பார்க்கும்போது அவர் காலை உடைக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. இன்ன வரைக்குமே போலீசார் இவங்க குடும்பத்தாருக்கோ வேற யாருக்கும் தகவலே கொடுக்காம மறைச்சு வச்சுட்டு இருக்காங்க. இதனால அவர் மேல மோட்டிவ்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா இப்போதைக்கு அவர் நல்லபடிதான் வாழ்ந்துட்டு இருக்காரு. எந்த ஒரு குற்றச்சாட்டையும் ஈடுபடவில்லை. அவர்கிட்ட லஞ்சம் கேட்கறதா சொல்றாங்க. அதோட விசாரணை ஹியூமன் ரைட்ஸ் வந்திருக்கும். இவங்க தான் விசாரணை பண்ணி எங்களுக்கு தகவல் கொடுக்கணும். நீங்க வேற எந்த இடத்துக்கும் போல? இப்ப ஃபர்ஸ்ட் மனித உரிமை, ஏன்னா அவங்க கிட்ட நடவடிக்கை இருக்குன்றதுனால அங்க வந்திருக்கோம். அடுத்தது நீதிமன்றத்தையும் நாடலான்னு இருக்கோம். இப்ப நீங்க வழக்கறிஞர் சம்பந்தமா ஸ்டேஷன்ல போயிட்டு விசாரணை பண்ணீங்க? ஸ்டேஷன்ல நாங்க கேட்கும் போது இல்லைன்றது தானே சொல்றாங்க. இங்க இருக்காங்கன்ற தகவல் யாருமே சொல்லவே இல்லையே. காவல் நிலையத்துல போய் கேட்கிறோம், எஸ்பி வரைக்குமே போய் கேட்கிறோம். அவர் அழைச்சிட்டு வரலன்னு தான் சொல்றாங்க. அப்போ கால் உடைஞ்சிருக்க ஒருவேளை என்ன ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம்? காவல் நிலையத்துல நல்ல நிலையில கூட்டு போறாங்க. காவல் நிலையத்துக்கு வீட்டுல அதுக்கான வீடியோ ஆதாரமும் எங்க கிட்ட இருக்கு. விசாரணை அழைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்குதான் புகார் கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு வாரத்துல விசாரணைக்கு அழைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்துக்கு போலான்னு இருக்கும் இது சம்பந்தமா. நான் சுகுமார், உயர்நீதி வழக்கறிஞரா இருக்கேன்.